இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், இஸ்ரேலுக்கு தேவையான ஆயுத தட்டுப்பாடுகள் மிக அதிகமாக ஏற்பட்டிருக்கிறது என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. இந்த ஆயுத தட்டுப்பாடுனா அவங்களுக்கு தேவையான ஆயுதமாக அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா, இலக்கு பார்க்காமல் தாக்குதல் நடத்துகிற குண்டுகளை அவர்கள் அமெரிக்காவிடமிருந்து கேட்டிருந்தார்கள். அமெரிக்கா அந்த வகை குண்டுகளை தர முடியாது என்று சொல்லி இருக்கிற காரணத்தினால அப்படியான குண்டுகளை தங்களுடைய உள்நாட்டிலேயே தயாரிப்பதற்கு அவர்கள் திட்டமிட்டிருப்பதாக இஸ்ரேலி ஹயோம் என்கிற இஸ்ரேலுடைய உள்நாட்டு செய்தி பிரிவு இன்றைக்கு சொல்லி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக அவர்கள் தயாரிப்பதற்காக நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மார்க் 84 என்கிற வகையான இந்த குண்டுகள் 1 டன் கிட்டத்தட்ட 1000 கிலோ ஆரம் கொண்ட வெடிமருந்துகளை சுமந்து செல்லும் என்றும், இது துல்லியமாக இலக்குகளை நோக்கி வீசப்படுகிற குண்டுகள் கிடையாது, விமானம் மூலமாக தாங்கள் விரும்பிய இடத்திற்கு இதை போடுவார்கள். மக்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, என்ன மாதிரி அழிவு வருதுன்னு பார்க்க மாட்டாங்க, கொத்து கொத்தாக போடப்படக்கூடிய ஒரு குண்டாக இருக்கிறது. இந்த குண்டுகளை நாங்களே தயாரிக்க ஆரம்பித்திருக்கிறோம் என்று இஸ்ரேல் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியில் சொல்லி இருக்கிறார்கள். எது எப்படி போனாலும் அவர்களுக்கு இப்படியான குண்டுகளுடைய பற்றாக்குறையும் ஏற்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிற அதே நேரம் இன்றைக்கும் கஸ்ஸாம் பிரிகேட் டெல் அவீவ் தவிர்ந்த மேலும் பல தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக கஸ்ஸாம் படைப்பிரிவுகள் இன்றைக்கு காசாவினுடைய தெற்கில் இருக்கக்கூடிய கான் யூனுஸ் நகருக்கு வடகிழக்கு பகுதிகளில் ஊடுருவி கொண்டிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தின் மீது 100க்கும் மேற்பட்ட மோட்டார் குண்டு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்று கஸ்ஸாம் பிரிகேடினுடைய ஊடக பிரிவு இன்றைக்கு அறிவித்திருக்கிறது. அதே நேரத்தில் அல் ஜனா என்கிற பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராக நடத்தப்பட்ட தாக்குதல்களில் அவர்களுடைய ஒரு படைப்பிரிவு அளிக்கப்பட்டிருப்பதாகவும், அதே நேரத்தில் அவர்களுடைய 3 மெர்காவா டேங்குகள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஒரு படைப்பிரிவும் 3 மெர்காவா டேங்குகளும் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் ஜலாதா என்கிற பகுதிகளில் யாசின் 105 மூலமாக இன்றைய தினம் அந்த இடத்திலும் 4 மெர்காவா டேங்குகளை அளித்திருப்பதாக கஸ்ஸாம் பிரிகேடினுடைய ஊடக பிரிவு இன்றைக்கு தகவல் வெளியிட்டிருக்கிறது. மொத்தமாக 7 மெர்காவா டேங்குகளை அளித்திருக்கிறார்கள். நமக்கு தெரியும், மெர்காவா டேங்குகள் என்பது உலகத்திலேயே பலம் வாய்ந்த டேங்குகளாக இருக்கின்றன. அந்த டேங்குகளை பொறுத்தவரையில் பல மில்லியன் டாலர்கள் செலவழித்து தயாரிக்கக்கூடிய ஒரு டேங்காக இருக்கிறது. ஆனால் இவர்கள் தாக்குதல் நடத்தக்கூடிய ஆயுதத்தை பொறுத்தவரையில், அதை அழிக்கக்கூடிய ஆயுதத்தை பொறுத்தவரையில் வெறும் $570 மாத்திரமே யாசின் 105 மூலமாகத்தான் அவர்கள் இந்த தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரம் தாலல் சுல்தான் பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தின் மீதும் அவர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். அந்த பகுதிகளிலும் இன்றைக்கு 2 மெர்காவா டேங்குகள் மீதும் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். மொத்தமாக இன்றைக்கு 9 மெர்காவா டேங்குகள் மீண்டும் அளிக்கப்பட்டிருக்கின்றன என்கிற செய்திகள் இன்றைக்கு பதிவாகி இருக்கிற அதே நேரத்தில் எங்களுடைய தாக்குதல்கள் இஸ்ரேலை நோக்கி தொடர்ந்து நடத்தப்படும், அதிலே எந்த பின்வாங்குதலும் கிடையாது என்று இன்றைக்கு அபு உபைதா வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியிலே தகவலாக சொல்லி இருக்கிறார். எனவே அபு உபைதாவினுடைய அறிக்கை மீண்டும் தொடராக வெளிவர ஆரம்பித்திருக்கிறது. அங்கிருக்கக்கூடிய கஸ்ஸாம் பிரிகேட் மீண்டும் களத்திலே உற்சாகமாக இறங்கி இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் இதனூடாக நாம் பார்க்க முடிகிறது. இப்படியான நேரத்தில் தான் தொடர்ந்து ஹிஸ்புல்லாக்களும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வருகிறார்கள். அந்த தாக்குதல்களில் இன்றைக்கும் மட்டாட் என்கிற பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய ராணுவ தலைமையகத்தின் மீது ஹிஸ்புல்லாக்கள் தாக்குதல் நடத்தி இருப்பதாக சொல்லி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ராணுவ தளத்தை சுற்றி இருந்த இஸ்ரேலிய ராணுவத்தின் மீதும் நேரடியாக தாக்குதலை நடத்தி இருக்கிறோம் என்று ஹிஸ்புல்லாக்கள் இன்றைக்கு சொல்லி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் நேற்றும் இதே மட்டாட் என்கிற பகுதிகளில் அவர்கள் பயங்கரமான தாக்குதல்களை நடத்தி இருந்தார்கள். தொடர்ந்து மட்டாட்டை குறிவைத்து நாங்கள் தாக்குதல் நடத்தி கொண்டே இருப்போம் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்களும் சொல்லி இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த தாக்குதல் பழிவாங்கும் தாக்குதல் அல்ல, அது இனிமேல் தான் வர இருக்கிறது என்கிற செய்திகளை இன்றைக்கும் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அமெரிக்காவினுடைய உளவுத்துறையும் மொசாதும் வெளியிட்டு வரக்கூடிய உளவு தகவல்கள் என்று அவர்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் பிரகாரம் எதிர்வருகிற 48 மணி நேரங்கள் மிக பயங்கரமாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது. 48 மணி நேரங்களுக்குள்ளாக 2 நாட்களுக்குள்ளாக இஸ்ரேல் மீது எப்படியும் தாக்குதலை ஈரான் நடத்தும் என்று நம்பப்படுகிறது. அதிலும் குறிப்பாக அமெரிக்காவுடைய தேசிய பாதுகாப்பு செயலாளர் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகளை இந்த வீக்குக்குள்ளாக இஸ்ரேலை ஈரான் தாக்குவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது, அதற்கான உளவு தகவல்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றன என்று சொல்லுகிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகிறது என்பதை. ஹிஸ்புல்லாக்களுடைய செய்தி
இப்படி வெளிவந்து கொண்டிருக்கும் போது இன்றைக்கு சற்று முன்னால் வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி தான், ஹூதிகள் யமன்ல இருந்து செங்கடலிலே இன்றைக்கு 2 கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக யமனுடைய துறைமுக நகரமாக இருக்கக்கூடிய ஹுதைதாவில் இருந்து 63 கடல் மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் தான் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. UKMTO என்கிற பிரித்தானியாவினுடைய கடல்சார் பாதுகாப்பு அமைப்பு இதை இன்றைக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக டெல்டா அட்லாண்டிகா என்கிற ஒரு கப்பல் மீது இன்றைக்கு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இது லைபீரியாவினுடைய கொடியோடு கச்சா எண்ணெய் ஏற்றிக்கொண்டு சென்ற கப்பல் என்று சொல்லப்படுகிறது. அதே மாதிரி தாக்குதலுக்குள்ளான 2வது கப்பலை பொறுத்தவரையில் பனாமாவினுடைய கச்சா எண்ணெய் டேங்கரான அல்பீனிக்ஸ் தான் தாக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளையும் இன்றைக்கு பிரித்தானியாவினுடைய கடல் பாதுகாப்பு அமைப்பு சொல்லி இருக்கிறது. இன்றைக்கு 2 கச்சா எண்ணெய் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். அந்த தாக்குதல்கள் எவ்வளவு பயங்கரமானது அல்லது எவ்வளவு குறைவானது என்கிற செய்திகள் இதுவரைக்கும் வெளியாகவில்லை. ஏற்கனவே நமக்கு தெரியும், கச்சா எண்ணெய் ஏற்றிக்கொண்டு சென்ற பல கப்பல்களை அவர்கள் மூழ்கடித்திருக்கிறார்கள். எண்ணெய் கப்பல்களை பொறுத்தவரையில் இந்த தாக்குதல்களுக்கு உள்ளாகும் போது அவை தீப்பிடித்து எரிய ஆரம்பித்து விட்டால் மொத்தமாக கப்பல் மூழ்கிற நிலை கூட உண்டாகிவிடும். இந்த கப்பல்களுடைய ரியாலிட்டி என்ன, எந்த அளவுக்கு உண்டான தாக்குதல்கள் உண்டாகி இருக்கிறது என்பதை நாளைக்குள் நாம் புரிந்து கொள்ள முடியும் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கும் போதுதான் செய்திகள் இப்படி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் போது நேற்றைய தினம் பிரான்சினுடைய அதிபரும் ஜெர்மனுடைய அதிபரும் இணைந்து வெளியிட்டிருந்த கூட்டு அறிக்கையை இன்றைக்கு ஈரான் மறுதளித்திருக்கிறது. ஈரான் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் பிரான்சும் ஜெர்மனும் பிரித்தானியாவும் சேர்ந்து நீங்கள் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த வேண்டாம், அப்படி தாக்குதல் நடத்துவது பிராந்திய யுத்தத்துக்கு வழிவகுக்கும் என்று கோரியிருந்தார்கள். அதிலும் குறிப்பாக இந்த 3 நாட்டு ஜனாதிபதிகளும் ஈரானுடைய ஜனாதிபதி மசூத் பெசக்ஷியனை தொலைபேசி ஊடாக தொடர்பு கொண்டே கோரிக்கை விடுத்ததாகவும் சொல்லப்படுகிற நிலையில் மசூத் பெசக்ஷியன் ஒரு முக்கியமான பதிலை சொல்லியிருப்பதாக இன்றைக்கு ஈரானுடைய உத்தியோகபூர்வ செய்தித்தளமாக இருக்கக்கூடிய இர்னா சொல்லியிருக்கிறது. தஸ்னீம் நியூஸ் ஏஜென்சியும் இதை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி என்னவென்றால், எங்களுடைய நாட்டுக்குள்ளேயே வந்து எங்களுடைய இறையாண்மையின் மீது கை வைத்த இஸ்ரேல் மீது நாங்கள் பதிலடி தாக்குதல் நடத்தாமல் இருப்பது எங்களுடைய கண்ணியத்தை பாதிக்கும், உலக நாடுகளுக்கு மத்தியிலே எங்களுக்கு இருக்கிற மரியாதையை சீர்குலைக்கும் என்பதால் கண்டிப்பாக பதிலடி தாக்குதல் கிடைக்கும் என்று சொல்லி மசூத் பெசக்ஷியன் இன்றைக்கு சொல்லி இருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. எது எப்படி போனாலும் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட போகிறது என்கிற அச்சம் உச்சம் தொட்டிருக்கக்கூடிய நேரத்தில் அமெரிக்காவும் ஈரானுக்கு எதிரான பதிலடி தாக்குதல்களுக்கு தயாராக இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் ஹெஸ்புல்லாக்கள், ஹூதிகள் என்று ஈரானுடைய உதவியாக இருக்கக்கூடிய குழுக்கள் எல்லாம் இந்த தாக்குதலை பாரிய அளவில் நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கலாம் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஆனால் அது எப்படி அமையப் போகிறது என்பதை இதுவரைக்கும் எந்த உளவு தகவல்களும் வெளியாக்கவில்லை என்பதையும் நாம் இங்கே கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், திடீரென்று இன்றைக்கு கஸ்ஸாம் பிரிகேடை சேர்ந்தவர்கள் இஸ்ரேலுடைய தலைநகர் டெல் அவிவை நோக்கி M19 என்கிற வகையான ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். இந்த M19 என்னன்னா 90 கிலோமீட்டருக்கும் அதிகமாக பயணிக்கக்கூடிய ஏவுகணை என்று சொல்லப்படுகிறது. 90 கிலோமீட்டர்களை தாண்டி சென்று தாக்கக்கூடிய ஏவுகணை தாக்குதல்களை இன்றைக்கு இஸ்ரேல் தலைநகரத்தின் மீது மீண்டும் கஸ்ஸாம் பிரிகேட் நடத்தி காட்டி இருக்கிறது. இதிலிருந்து என்ன அவங்க சொல்ல வருகிற செய்தி என்னவென்று சொன்னால், நாங்கள் இன்னும் அதிபலமாகவே இருக்கிறோம். டெல் அவிவை 10 மாதங்களுக்கு பிறகு, குறிப்பாக மர்வான் பிஷாரா போன்ற அல் ஜசீராவினுடைய மிக துல்லியமான ஆய்வாளர்கள் கூட ஆச்சரியப்பட்டு இன்றைக்கு சொல்லுகிற செய்தி என்னவென்று சொன்னால், இஸ்மாயில் ஹனியா கொல்லப்பட்டிருக்கிறார், அதே நேரத்தில் ஹமாஸின் மீது நாங்கள் அப்படி தாக்குகிறோம் இப்படி தாக்குகிறோம் என்றெல்லாம் பலவிதமான செய்திகளை சொல்லுகிறார்கள். அப்பாவி மக்களுக்கு எதிராக 40,000 பேரை கொன்று குவித்திருக்கிறது இஸ்ரேல். இவ்வளவு நடந்ததற்கு பிறகும் மீண்டும் 10 மாதங்களுக்கு பிறகு, 10 மாதங்களும் 12 நாட்களும் தாண்டியதற்கு பிறகு கஸ்ஸாம் பிரிகேடினால் டெல் அவிவை நோக்கியே தாக்குதல் நடத்த முடியும் என்பதை நிரூபித்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த செய்தியை வெளியிட்டு இந்த காட்சியை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த காட்சியை நீங்க பார்த்தீங்கன்னா, இது காசாவுக்குள்ள இருக்கக்கூடிய காட்சி. அந்த M19 வகையான ஏவுகணைகளை அவர்கள் கொண்டு வரக்கூடிய காட்சி. இதுவரைக்கும் வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளில் குறைவான ராக்கெட் தாக்குதல்கள் டெல் அவிவை நோக்கி சென்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் எதையுமே அவர்களுடைய அயன் டோம் அல்லது அயன் டூம் என்று இன்றைக்கு கிண்டலாக பேசப்படக்கூடிய இரும்பு குவிமாடத்தினால்
அவர்களால் தடுக்க முடியவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக இந்த காட்சியில் இருப்பதைப் போலவே நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை ஏவி இருக்கிறார்களா என்ற செய்திகள் இதுவரைக்கும் வெளியாகவில்லை. ஆனால் M19 வகையான ஏவுகணை தாக்குதல்களை கஸ்ஸாம் நடத்தி இருக்கிறார்கள், நடத்தப்பட்டிருக்கிறது என்பதை இன்றைக்கு IDF என்கிற இஸ்ரேலிய டிஃபென்ஸ் போர்சஸும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. எனவேதான் 10 மாதங்களாக ஹமாஸை அழிக்கப் போகிறோம், எங்களுடைய பணைய கைதிகளை மீட்டுக் கொண்டு வரப் போகிறோம் என்று உலகத்திற்கே நெஞ்சில் அடித்துக்கொண்டு பேசிய இஸ்ரேலால் இதுவரைக்கும் அவர்களுடைய பணைய கைதிகளை மீட்டுக் கொள்ளவும் முடியவில்லை, கஸ்ஸாம் பிரிகேடை அழிக்கவும் முடியவில்லை, ஹமாஸை அழிக்கவும் முடியவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதிலிருந்து மேலும் மேலும் ஹமாஸ் பலமாக இருக்கிறது என்பதை அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது.